இப்போ நிறைய கலைகள் அழிஞ்சிட்டு இருக்கு, பழைய நம்மளுடைய கலைகள் எல்லாமே. அப்படி நாடகமும் ஆயிடுமோ அப்படின்ற விஷயம் உங்களுக்கு என்னைக்காவது தோணுமா? நாடகம் வந்து அழியுமா? அதான் சொன்னீங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. சங்கர் சாரோட படம் இந்த மல்டி பர்சனாலிட்டி ஏதோ அந்நியன். அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு பண்ணாங்க. அது பார்த்து என்னடா 5ஆம் கிளாஸ் பாடம்னு சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. பார்பர் ஷாப்பு அதே ஹேர் ஸ்டைல், அப்புறம் கடைக்கு போய்ட்டு அதே ட்ரெஸ்ஸு, வீட்டில் பிஹேவ் பண்ணால் அதே மாதிரி பண்ணுறான். அந்த நடித்தவரை நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை, ஆனால் இவன் கேட்டுப்பட்டு நிஜ வாழ்க்கையில் பைத்தியமாக இருக்கிறான். அப்போ இவன் பைத்தியமாக்குறது யாரு? நல்ல படமா இல்லை நல்ல படமா? தண்ணி இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். குருடனை நினைக்கிறோம். நாங்கள் வந்து குருடனாகவே வந்து ஒரு 4 போகிற தெருக்கில் நாங்கள் சுற்றுறது ஒரு ஒர்க் ஷாப்பாக வைப்பாங்க. அது வந்து அதுக்காக நான் என்னை அர்ப்பணித்து செய்கிறேன். அதில் நஷ்டமாக லாபம் எல்லாம் நான் அனுபவிச்சு ஆகணும். கண்ணெல்லாம் பொட்டையாக போச்சு, இதெல்லாம் வலி வந்துருச்சு, இதெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபீல் பண்ண இந்த ட்ராமாலாம் வேலைக்கு ஆகுது. நீ நடிகன்னு முடிவு பண்ணிட்டல, அதுக்கு சிம்பத்தில் க்ரியேட் பண்ணது. இப்போ நிறைய கலைகள் அழிஞ்சிட்டு இருக்கு, பழைய நம்மளுடைய கலைகள் எல்லாமே. அப்படி நாடகமும் ஆயிடுமோ அப்படின்ற விஷயம் உங்களுக்கு என்னைக்காவது தோணுமா? நாடகம் வந்து அழியுமா? அதான் சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்து சினிமாக்குள்ள வரவங்க நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு நிலையான இடத்தை பேசப்படுறாங்க. நிறைய யாரும் வந்தாங்க, வென்றார்கள், போனார்கள், அப்படி ஆயிடுச்சு இடையில. இப்போ வந்து அப்போ டெக்னீஷியன்ஸுமே அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வரணும் உள்ள. இப்போ கேமராமேனாக இருக்கு. ஹாலிவுட்ல எல்லாருக்குமே தியேட்டர்னு என்னன்னு தெரியும். தியேட்டர் தான் உன்னை வந்து ரொம்ப கிரியேட்டிவாக யோசிக்க வைக்க, ரொம்ப இன்னோவேட்டிவாக வைக்குது. இந்த லேட்ரல் திங்கிங் ஐடியாலஜி தியேட்டர் ட்ரைனிங்கில் தான் இருக்குது. அதாவது இந்த விஷயம் இப்படி தான் அணுகணும்னா அது இல்லை, அதோட பெட்டர் இன்னொரு பேரலான ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு அது தியேட்டர் தான் சொல்லிக் கொடுக்குது. நாங்கள் ஆக்டருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு டைலாக் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு டைம் அதை எடுத்துக்கோங்க. அங்கே எந்த இடம் க்ளோஸ் அப், எந்த இடம் மிட் ஷாட், எந்த இடம் வைடர் ஷாட் வந்து அதுலேயும் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவேன். உங்களுக்கு க்ளோஸ் அப் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கலாம், ஒரு டைலாகோட டெப்த்தை நீங்கள் வந்து ரொம்ப வேல்யூபுளாக கொடுக்கும்போது சுற்றி ஆடியன்ஸ் இருந்தாலும் உன் முகம் மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா அது வேல்யூபுளான டைலாக். ஆடியன்ஸே உனக்கு க்ளோஸ் அப் வச்சுருவான். உன் பாடியில் ஒரு நளினமான ஒரு மூமெண்ட் இருந்து நீ அந்த இடத்த யூஸ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் வைடராக அந்த ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் வச்சுருவான். அவன் கண்ணு தானே கேமரா. அவன் கண்ணை எப்படி பார்க்க வைக்கிறது மேடையில் உன் நடிப்பில் இருக்குது. இந்த நடிப்பை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆடியன்ஸை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நீ உன் நடிப்பில் தெரிஞ்சு போச்சு கேமராமேனுக்கு, ஓ இது பிரமாதமாக இருக்குது, இதுக்கு இந்த ஃப்ரேம் வச்சு நல்லா இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இங்கே தியேட்டர் லேபில் வந்து நீங்கள் மேடையில் நடிக்கும்போது சினிமாக்காரன் நடிப்பு சேர்த்து நீ கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு தியேட்டர் அப்படி நாடகம் அப்படின்னு சொன்னால் ஓஹோ அப்படின்னு அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் அப்படியெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நீ எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஃப்ரேம் நாலேஜையும் அதுக்குள்ளே எடிட்டிங் அதுக்குள்ளே ஒரு டைலாக் பேசுனேன்னா பர்டிகுலர் இடத்துல ஒரு கேப் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அது மியூசிக்கான ஸ்பேஸ். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ டைலாக் பேசுனா அப்படி மூச்சு விடாமல் டைலாக் பேசுனா பெரும் காம்பினேஷன் கிடையாது. அந்த டைலாக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது ஒரு மியூசிக். சைலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா யாராவது வயலின் வாய்ச்சாலும் சரி, ஸ்பேஸ் இருக்குது. ஆக்டர் வந்து அந்த ஸ்பேஸை தெரிஞ்சுக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே தெரிஞ்சுக்கணும், பிளேஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், லைட்டு தெரிஞ்சுக்கணும், மேக்கப்பு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உனக்கு சினிமான்றது ஒரு பெரிய அது என்னமோ வேறு உலகம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. நீ இங்கே தேர்ச்சி பெற்றாச்சு. உன் திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் சினிமாவே இருக்குது. குப்பை தொட்டியெல்லாம் சினிமாவில் வைக்கிறதுக்காக சினிமா கண்டுபிடிக்கல, கோடிக்கணக்கு செலவு பண்ணலை. திறமைசாலிகளை வச்சு உலகத்தை காட்டுறதுக்காக தான் அது கண்டுபிடிச்சிருக்கு. அதெல்லாம் திறமை நீங்கள் இங்கே தான் கற்றுக்கணும். நீங்கள் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு நடிகர்னா யார்? அது நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக நாயகன் கமல்ஹாசன் சார். இந்த மலையாளத்தில் பகத் பாசல், ஹிந்தியில் வந்து நவாசுதீன் சித்திக்கு, எனக்கு நானா பாட்டேகர் ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல சினிமாக்குள்ளே வரும்போது எனக்கு ஜாக் நிக்கல்ஸோட ரசிகன் நான். ஓகே. அப்புறம் நான் கலைக்குள்ளே ரொம்ப அந்த ரத்தத்தை ஊறி அதுவே இந்த வயசுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்பிரிட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன்னா சார்லி சாப்ளின் தான் எனக்கு காட் ஃபாதர். நான் எந்த எடுத்தாலும் நான் வந்து அப்படின்றதுக்குள்ளே நான் வந்து அவருடைய அப்படியே ஆவி அப்படி உள்ளே வந்துடும், ஸ்பீடை வந்துடும், எனர்ஜி. தூக்கத்தில் கூட வந்து சார்லி அப்படின்னு நினச்சா அப்படி
காத்தடித்த மாதிரி வந்துடும். நடிப்புனா நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே இருப்போம், நடிப்பு இதுதான், நடிப்பு இதுதான். உங்களுடைய தேடலுக்கு பிறகு நடிப்புனா என்ன அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நடிப்புன்னா ஒன்றுமே வந்து நான் அப்போ வந்து நடிப்புன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட இருக்கு, டைலாக் எடுத்து அப்படி பயங்கரமாக மக்கப் பண்ணி பேச, பேசணும், அங்கே போய் அப்படி நடிச்சு இப்படி நின்று ஏதோ பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஷேக்ஸ்பியர் நாடகங்களை படிக்கும்போது ஒரு சவால் விட்டுருக்காரு. அது என்னென்னா, உலகமே வந்து ஒரு நாடக மேடை, ஒவ்வொரு ஏரியா உனக்கு 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 கொடுத்துருக்கிற உன் லைஃப்பில் உனக்கு கொடுத்துருக்கிற சுச்சுவேஷனும் ஒரு கதாபாத்திரம், அதை நீ வந்து நீ முழுமையாக எப்படி நிஜ வாழ்க்கையில் இருக்கிறியோ அதை வச்சு தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இல்லைன்னா நீ எங்கேயுமே சிறப்பாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அந்த சிறப்பை வந்து வாழ்க்கையில் எப்படி சிறப்பான ஒரு நீ நடிகனாக இருக்கணும் அப்படின்னா இந்த தியேட்டரில் வந்து ஒரு சிறப்பான நடிகனை இங்கே மாற்றி கொடுக்குது. ஏன்னா அதுதான் நடிப்பானது வந்து வெறும் மேடைகளுக்கும் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்குது. நிறைய பேர்கிட்ட திறமை இருக்குது, காட்ட தெரியாமல் இருக்குது. ஏன்? அந்த சுச்சுவேஷன் அவன் நடிக்க தெரியல. திறமையாக வாழணும்னு ஒன்று இருக்குது. நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ உழைக்க கற்றுக்கணும். அதுதான் சிறந்த கேரக்டர், சிறந்த நடிப்பு. நீங்கள் அதை உணர்ந்துட்டாலே இந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ள உட்காருது வந்து ஒன்றுமே இல்லைங்க, பயமுறுத்தி வச்சுருக்காங்க எல்லாரையும். இப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, வாய் பேச முடியாத மாதிரி நடிக்கிறாங்க, இல்லை மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி நடிக்கிறாங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப்லேயுமே அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு நிறைய நடிகர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் மேடை நாடகம் வர்றப்போ நீங்கள் என்ன மாதிரிலாம் அது அந்த மாதிரி நீங்களும் நடிக்கிறது உண்டா? மேடை நாடகங்களில் ஒரு சேலஞ்சான கேரக்டர் எடுத்து? அதாவது பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த தியேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்கள் ட்ரெயினாக இருக்கனால அவங்க எங்களுக்கு வச்ச சுருக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தண்ணி இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். குருடனை நினைக்கிறோம், நாங்கள் வந்து குருடனாகவே வந்து ஒரு நாள் போகிற தெருக்கில் நாங்கள் சுற்றுறது ஒரு ஒர்க் ஷாப்பாக வைப்பாங்க. ஓ, அது வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் பண்ணலாம்? ஆமாம், ரியல் லைஃப்பில் நாங்கள் வந்து குருடனை சுற்றிங்க. நாங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும், வீட்டில் பொண்டாட்டி எங்களை பைத்தியம் அப்படி சொல்லி எது திட்டினாலும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் நடிகன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கான ஒரு டெடிக்கேஷன் என்கிட்ட இல்லைன்னா நான் ஒரு கலை துரோகி. அதுக்காக நான் என்னை அர்ப்பணித்து செய்கிறேன். அதில் நஷ்டமாக லாபம் எல்லாம் நான் அனுபவிச்சு ஆகணும். எனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, கண்ணெல்லாம் பொட்டையாக போச்சு, இதெல்லாம் வலி வந்துடுச்சு, இதெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபீல் இந்த ட்ராமாலாம் வேலைக்கு ஆகுது. நீ நடிகன்னு முடிவு பண்ணிட்டல, இது பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு சிம்பத்தி அதில் க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போ நடிக்கிறவங்கெல்லாம் நாங்கள் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை மூலமாக இந்த மீடியா மூலமாக பயங்கரமாக பேசும்போது எனக்கு காமெடியாக இருக்கும். ஓ, நீ டெடிக்கேஷன் ஆக்டர் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சவாலை செய்யணும், தவிர சிம்பத்தியாக செய்யக்கூடாது. அதெல்லாம் டம்மி பீஸ், அதெல்லாம் நிற்க முடியாது. ஆமாம் ஆமாம், இது தப்பாக நினச்சிக்கூடாது. இந்த அது என்ன சங்கர் சாரோட படம், இந்த மல்டி பர்சனாலிட்டி ஏதோ ஒன்று, அன்னியன், அது அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லுது. ஓ, இதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு பண்ணாங்க இல்லையா, அது பார்த்து ஐயே என்னடா 5ஆம் கிளாஸ் பாடம்னு சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சாச்சு. அதெல்லாம் அதோட மோசமான ஒரு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சினிமாவுக்கு சிலர் உழைக்கிறாங்க. பட் ஏன் நாலேஜ் பொறுத்த வரையில எனக்கு அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். நாங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இதோட அப்பா டக்கரெல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. ஆனால் அது இந்த அனுபவத்துக்கு அப்புறம் வந்து அது பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது தெரியாதனால அது வந்து பெரிய விஷயமா தெரியுது. நீ சொல்லுவாங்க நீங்களும் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிச்சு காட்டுறேன், அது என்ன பெரிய மேட்ரு? அது என்ன ஒன்றுமே இல்லையா? அது அந்த கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் மாற்றுறது. இது அங்கே அவர் மட்டும் நடிக்கல தாயி, அவருடைய முடி நடிக்குது, அந்த கேமரா நடிக்குது, எடிட்டர் நடிக்கிறாரு, மியூசிக் நடிக்குது, இத்தனை பேக்ரவுண்டெல்லாம் நடிக்குது, இத்தனை பேர் நடிப்பு, பிரகாஷ் ராஜன் அவர் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் கலந்த கலவை. அது வெறும் அவர் மட்டும் பண்ணல, இத்தனை பேர் வந்து அங்கே இருக்குது. இத்தனை பேரோட கலவையில் நீ வந்து ஒரு பேர் வாங்குற. அதுக்காக அவர் மோசமாக நடிக்கிற நான் சொல்ல. அது போல் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு தியேட்டரிக்கல் ஒரு வெர்ஷன் அதில் ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் எங்களுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். உங்களுக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருக்கும், அனுபவம் இல்லாதனால. எதுக்கு சொல்ல வரேன்னா, அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் கேரக்டர் கொடுத்து நடித்தா நான் அதுலேயே இருக்கிறதுக்கு கண்ணெல்லாம் இப்படி ஆகிடுச்சு, செருப்பு இல்லாமல் நடந்தனா காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா அது ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி தோணும். வெயில் இன்னும் உடம்பெல்லாம் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா இது,
இயற்கை மீறி புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருந்தா நாங்கள் எல்லாம் அதை கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கணுமா? மேடை நாடகத்தில் வந்து நாங்கள் ஒரு நாடகம் பண்ணுறதுக்கு 6 மாதம் பயிற்சி எடுக்கிறோம். அந்த ரிகர்சலே 6 மாதம் இருக்கும். 6 மாதம் பயிற்சி எடுக்கிறோம். அப்போ அவனுக்கு எல்லா விஷயம் அதோட இன் அண்ட் அவுட் வந்து டோட்டல் 6 மாதம் அந்த கேரக்டராகவே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இருந்து ஆகணும் இல்லைன்னா அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஓகே. ஏன்னா அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டவுட் வரும், இவன் உண்மையில காப்பாற்றுவானா இல்லை கால் வாரி விட்டுருவானா அப்படின்னு. அதுக்குள்ளே வாழ்ந்தான்னா இவன் நாடகத்தை மட்டும் காப்பாற்றல, தன்னையும் காப்பாற்றிக்கிறான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இல்லாத நான் எப்படி உள்ள வைப்பேன்? மொத்தமே காலி ஆயிடும்ல. கண்டிப்பா. இன்னைக்கு மேடை நாடகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு சினிமா தான் வந்து பெரிய இது கிடையாது, குறைக்கப்பட்டிருக்கு. தரமான கல்வி பிரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கணுமா? கிடையாது. அரசாங்கத்தில் இருக்கணும். அரசாங்கம் தரமான கல்வியை மாற்றினா அப்போ கார்பரேட் ஸ்கூல்ஸ் வந்து உயரம் இல்லை, தரம் உயர்ந்தது இல்லை. நீ நாடகத்துக்கு கவர்மெண்ட்டை வந்து இந்த கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் அப்படின்ட்டு நாடகங்களுக்கு வந்து நீங்கள் ஆடிட்டோரியம் வந்து மலிவாக கொடுத்தா நாடகங்கள் வளராமல் இருக்கும். அரசாங்க ஆடிட்டோரியம்ஸே வந்து மலிவாக இல்லையே, இப்போ அவன் எப்படி நாடகத்தை பண்ணுறது? நிறைய நாடக குழுக்கள் இருக்குது, ரெண்ட்டு மட்டும் பயங்கரம் ஏறி போயிருக்கு. இந்த சபாக்கள் வந்து ஒரு யூனியனை வச்சு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நேராக வந்துட்டு அப்படியே மைக்கை வச்சுட்டு ஒரு சொக்கா மாற்றிக்கிட்டா நாடகம் மட்டும் போயிடுவான். இல்லைன்னா ஒரு கச்சேரி பாடுறவங்க வந்து அப்படியே நேராக இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்துடுவான், ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து மேடை போட்டு வாதிச்சுட்டு அவன் போயிடுவான். பரதநாட்டியம் அப்படி தான், வாதி அங்கேயே மேக்கப் போட்டு வந்துடுவாங்க, ஒரு திண்ணை போட்டுட்டு அங்கே துப்பட்டை ஒன்று போட்டுட்டு அவங்க சுருதி பார்த்துட்டு வாதிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் டான்ஸ் ஆடி போயிடுவான். அவங்களுக்கு தேவை 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் கணக்கு வச்சு 3 மணி நேரத்துக்கு வந்து 30,000 ரூபாய் 60,000 ரூபாய் போட்டு வச்சுருக்கேன். நாடகம் அப்படி பண்ண முடியுமா? அவன் வந்து அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணணும், அப்புறம் இந்த எக்ஸிட் என்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கணும், க்ரீன் ரூமில் இருந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்ட வரத்துக்கு எவ்வளோ நேரம், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும், லைட்டிங் க்யூஸ் பார்க்கணும், செட்டு சேஞ்சஸ் பார்க்கணும். எவ்வளோ பெரிய தலைவலி இருக்குது. ஏங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்குது. நாடகத்துக்கு அந்த டேரிஃப் வைக்கக்கூடாது, நாடகத்துக்கு கம்ப்ளீட்டாக வேறு டேரிஃப் இருக்கணும். நீங்கள் 3 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னால் அக்கிரம். இந்த திருத்தங்கள் வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது. அதனால தான் நாடகம் வந்து நடக்காமல் இருக்குது. இல்லை, இப்படி நடக்காமையே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் இப்போ நிறைய கலைகள் அழிஞ்சிட்டு இருக்கு, பழைய நம்மளுடைய கலைகள் எல்லாமே. அப்படி நாடகமும் ஆயிடுமோ அப்படின்ற விஷயம் உங்களுக்கு என்னைக்காவது தோணுமா? நாடகம் வந்து அழியுமா? அதான் சொன்னீங்க, மேடை நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய பேர் தெரியாது. மேடை நாடகம்னு ஒன்று இருக்கதே தெரியாமலாம் இருக்காங்க இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் வந்து. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லையா? மஞ்சக்காமலை காப்பாற்றுறது வந்து கீழநெல்லி தெரியுமில்ல? எனக்கு தெரியும். சின்னது கீழநெல்லி ஒன்று இருக்குது, அது எத்தனை வாட்டி மாடு போடுங்குது, எத்தனை மனுஷன் மிதிக்கிற, எத்தனை வாட்டி வெயிலில் வந்து தண்ணி வந்து நாசமாக போகுது. அதனால் அது போச்சா? அந்த மாதிரி தான். ஆனால் அது வந்து உயிர் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அது மடம் பிடிச்சி திருப்பி வருது. கலை அப்படி தான். கலை இல்லைன்னா மனுஷன் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு செத்து போயிடுவான். கலைக்கு ஒவ்வொரு வடிவம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மேடை மாறணும், அதோட பரிணாம வளர்ச்சி தெரியணுமே. நீங்கள் பழசு மாதிரி அப்படி வைக்க முடியாது. கலைகள் ஒருபோதும் அழியாது. கலை மதிக்கிற நாடே வந்து ஒரு சிறந்த நாடாக இருக்கும். இன்னைக்கு இருக்க சினிமாவில் நீங்கள் பார்த்து ஒரு கோபப்படுற ஒரு விஷயம்னா என்ன? ஒன்றுமே இதுக்கு இவ்வளோ தான் செலவு போதும், இந்த காட்சி இப்படி சொன்ன போதும் அப்படின்னு இருக்கிற விஷயத்த இப்படி சொன்னதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து வீண் செலவு, வீண் டைமு, அது வந்து ஒரு வியாபாரம் தான் இல்லைன்னு சொல்லலை, பர்பஸ் வந்து தப்பாக இருந்து போகுது இல்லையா? நீ என்னமோ சொல்ல வர, அது கிளைமேக்ஸில் தான் சொல்கிறாங்க, பிகினிங்கில் வந்து சொல்கிறது தெரியல. அதுக்கு எதுக்கு இத்தனை செலவு பண்ணுறாங்கன்னு ஒரு வருத்தம் தான். படம்லாம் பார்ப்பீங்களா சார்? இப்போ வர படங்கள்லாம் பார்த்ததுண்டு. பார்க்குறதுண்டா? பார்த்ததுண்டு. ஓகே, ரீசெண்டாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்னது? பார்த்து நல்லா இருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னா அது நம்ம சசிகுமார் சார் படம், டூரிஸ்ட் ஃபேமிலி. அவரோட அயோத்தியும் நல்லா டூரிஸ்ட் ஃபேமிலி வாங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ தெலுங்கு படம் ஏதோ ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியான திரைப்படங்களும் சினிமாவில் வந்துட்டு தான் இருக்குது. இதற்கு நேர்மாறான திரைப்படங்களும் சினிமாவில் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரியான படங்கள் கொஞ்சம் நிறைய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான படங்கள்னு சொல்லுவீங்க? உனக்கு அனாரோக்கியம் கொடுக்கு. இப்போது ஒரு சினிமா பார்க்குறேன், இப்போது இளைஞன் இருக்கிறான், அவன் வந்து ஒரு ஹீரோ படம் பார்த்துட்டு வரான். அவன் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுத்ததுலேருந்து அந்த ஹீரோ நினைப்பிலே வந்து மறுநாள் பார்பர் ஷாப்பு அதே ஹேர் ஸ்டைலு, அப்புறம் கடைக்கு போய்ட்டு அதே ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டில் பிஹேவ் பண்ணால் அதே மாதிரி பண்ணுறான். அந்த நடித்தவரை நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை, ஆனால் இவன் கேட்டுப்பட்டு நிஜ வாழ்க்கையில் பைத்தியமாக இருக்கிறான். அப்போ இவனு பைத்தியமாக்குனது யாரு? நல்ல படமா இல்லை நல்ல படமா? நல்ல படம் திருத்தி இருக்கு,
நல்ல படம் பைத்தியமாக்கி இருக்கு. அப்போ சமூகத்தை சீர்திருத்துறது தான் நல்ல படம்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா. நீ சம்பாதிச்சுக்கோன்னு யார் வேணும்னு சொன்னா, அதுக்காக நீ கோடிகள் சம்பாதிச்சதுக்காக அது நல்ல படம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ற. நல்ல படம்ன்றது சமூகத்துக்காக ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீ சம்பாதிக்கிறோன்னு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ற இல்லையா? எவ்வளவோ செலவு பண்ற, ஆனால் கிளைமேக்ஸ் நல்லது தான் சொல்றேன். அப்போ சினிமானா நல்லது தான். நீ கிளைமேக்ஸில் 5 நிமிஷம் சொல்ற, நான் 2 மணி நேரம் சொல்றேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால 2 மணி நேரம் சொல்றதுன்னா ரொம்ப டச் ஆகுறேன். இந்த லாஸ்ட்ல சொல்றதுனால கொஞ்சம் பெப்பாயிடுறேன். அது லாஸ்ட் சொன்னா சூப்பர் படம் சூப்பர் அப்படின்ட்டு வந்து கத்துறான். ஏன்னா இன்னைக்கு திரைப்படங்கள்ல நீங்க போய் உட்கார்ந்தோன்னே இதுதான் கதை தெரிஞ்சுச்சுன்னா நம்ம உட்காரவே மாட்டோமே. ஆமா, தப்பு தானே. நான் ரீசெண்டாக கூட ஒரு படம் பார்த்தேன், என்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு ஒரு 5 நிமிஷத்துல. ஒரு பசங்களை நான் கிளம்புறேன்டா அப்படின்னு, சார் என்ன கிளைமேக்ஸ் சொல்லிட்டு வந்தேன், அதே தான் சார் கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு. நம்ம தான் தெரிஞ்சாலே உட்கார மாட்டோமே ஒரு இடத்துல. இல்லை, அது சில டைரக்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும், திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவன் சின்ன வயசுல பார்த்த படம் நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு டைரக்ட் பண்ணும்போது அதுதான் சொல்ல பார்க்குறான். அது ஆபத்து. ஆமாம், அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. நம்ம இந்த டூயல் எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விருமாண்டியில் ஒரு சீன் வரும். அவர் வந்து ஜல்லிக்கட்டில் போயிட்டு வந்து அவங்க பாட்டியை வந்து எழுப்புவார், அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே போய் சவத்தில் செஞ்சு அழ ஆரம்பிச்சிருவார். அந்த எமோஷன் கொண்டு வரது இருக்கு இல்லையா? நான் சிரிச்சுட்டே இருப்பேன், ஆனால் டக்குன்னு நான் அழணும், டக்குன்னு நான் கோவப்படணும். அந்த எமோஷன் டக்குன்னு மாறுறது என்ன பண்ணணும்? அது ஒரு ஆக்டரா வந்து எப்படி அதை உள்வாங்கணும்? ஒத்திகை பார்க்கணும், ரிஹர்சல். அந்த சீனுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வர முடியாது. அது அது அந்த அந்த மூடுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 5 வாட்டி 10 வாட்டி வந்து நீங்கள் ஒத்திகை பார்த்து இது செய்யும்போது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அந்த ட்ரிக்கிங் நாலேஜ் ஒன்று உனக்கு உட்காந்துரும். அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒத்திகை பார்த்துட்டு அந்த எசன்ஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்கணும். ஆமாம், இப்போ வரைக்குமே கமல் அவர்கள் ஒத்திகை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். ஏன்னா ரிஹர்சல் இல்லாமல் நான் நடிப்பேன் அப்படிங்கிறது வந்து அது கிடையாது. நடிப்பு ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். மேடை நாடகம் பற்றி நிறைய பேசணும். இங்கே என்ன நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து கணக்கு வள்ளி என்ற ஒரு நாடகம். அது வந்து நான் வந்து ஷேக்ஸ்பியருடைய நாவல்ஸ் நாடகங்களை ரொம்ப படிக்கிறதுனால அந்த பிரம்மாண்டம், அந்த ட்ராமடைசேஷன் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக நானே எழுதுனேன். எங்கள் ஊரில் நடந்த உண்மை சம்பவம். இப்போ இந்தியாவில் கேரளா என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய இடம் தான் சொல்கிறாங்க, அதுதான் சொல்லுவாங்க. இந்த காடஸ் லேண்டு கார்டன் சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு கிராமம் வந்து இந்தியாவுக்கே வந்து அதுதான் வந்து காடோடைய இடம். ஏன்னா அங்கே தான் எல்லா உணவு, அரிசி அங்கே தான், கம்பு, சோளம், பூக்கள், வெஜிடபிள்ஸு, பழங்கள் எல்லாமே அங்கேருந்து வராது. எதுன்னு சொல்லுங்க, கலாச்சாரம் அங்கேருந்து தான் வருது, சாதி மதம் அங்கேருந்து தான் வருது. அவன் அறியாமனால வந்து அது கொஞ்சம் பெருசாக சொம்பில் வச்சு தூக்குறாங்க. பட் சிட்டியில் என்ன இருக்குது? சாக்கடை தவிர தண்ணி கூட இல்லை. ஆனால் கிராமத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ அது வந்து இப்போ வந்து காஞ்சி போய் கிடக்குல்ல. இப்போ கிராமத்தை யார் தான் காப்பாற்றுறது? ஒரு பெண்ணால் தான் முடியும். பெண்ணை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துப்பாரு, அவளுக்கு மரியாதை கொடுத்துப்பாரு, அவள் கடவுளாக மாறிடுவாள். இங்கே யாரும் பெண்ணை மதிக்கிறாங்க, ஒரு போக பொருளை தானே பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ எப்படி இந்த நாடு உருப்படுமா? உருப்படாது. பொண்ணு மதிச்சுப்பார், அவள் கையில் பொறுப்பு கொடுத்துப்பார். அதுதான் கணக்கு வள்ளி நாடகம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சார். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெண்கள் அப்படின்றத வந்து ஒரு காட்சி பொருளாக காட்டுறது, வியாபார ரீதியாக ஒரு பொண்ணை காட்டுறது, அப்படிதான் இன்னுமே நல்லது இல்லைங்க. இது வந்து நிறைய பேர் வாய் வார்த்தையாக வந்து சொல்கிறாங்க பெண்களை வந்து அப்படி இப்படின்னு. ஆனால் நீங்கள் திரையில் காட்டும்போது ஒரு பெண்ணை தவறாக தான் காட்டுறீங்க, தவறாக தான் சித்தரிக்கிறீங்க. அது இன்னுமே இன்னைக்கு வரைக்கும் அந்த சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நாடகத்துக்கு வாழ்த்துக்கள்.